மக்களின் ஆதரவு எப்படி இருக்கு சார்? மக்கள் ஆதரவு எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையில மக்கள் ஆதரவு அமோகமா இருக்கு. அவர் ஒவ்வொரு திட்டங்கள் அறிவிச்சு இந்த பெண்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே 10,000 ரூபாய் ரொக்கமா தொகை 10,000 ரூபாய் போடுறோம்னு சொல்லியிருக்காரு. அந்த 10,000 வந்து 10 பைசா போகாது, அவர் அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க, அது சேரும். அதே திமுக ஒரு இது கொடுத்து டோக்கன் 8,000 ரூபாய் டோக்கன், அந்த 8,000 ரூபாய் டோக்கன் வந்து ஒரு கடை கொடுப்பான். அந்த கடை திமுக காரன் தான் இருக்கும். அதுல வந்து அவர் 2,000 அந்த கடைக்கு அனுப்புறான் பாரு, அந்த மந்திரிக்கு 2,000 போய் 4,000 ரூபாய் பொருள் கூட நல்ல பொருள் வராது. அதனால 2,000 பெண்களுக்கு 2,000 ரூபாய் மாசம். அவன் வந்து ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு 1,000 ரூபாய் போட்டாரு ஸ்டாலின். ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்து ஒரே மாசத்துக்குள்ள 2,000 போடுறோம், முதல் 10,000 ரூபாய் போடுறோம். ஏன்னா இந்த ஸ்டாலின் ஆட்சியில மக்களுக்கு ரொம்ப வறுமையில் இருக்காங்க, வசதி இல்லை. இவர் சும்மா சொல்றாரு ஸ்டாலின் கஜனா ரொம்ப தவிர மக்களுக்கு வந்து வறுமை அதிகம். அதனால 10,000 ரூபாய் எங்க புரட்சி தலைவர் எங்க பொதுச் செயலாளர் 10,000 ரூபாய் அறிவிச்சிருக்கு, அமோகமா இருக்கு. வீட்டுக்கு பெண்களுக்கு வந்து 3 கேஸ் சிலிண்டர் வருஷம் இல்ல, அது எவ்வளவு ஒரு ஏழை குடும்பத்துக்கு அந்த 3 கேஸ் யூஸ் ஆயிடும் வருஷம் பூரா. அது யூஸ் 2,000 ரூபாய் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கு 2,000 ரூபாய் போடுறேன்னு சொன்னாரு. ஏழை வீடு இல்லாத நிலம் இல்லாத ஏழைகளுக்கு நிலம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரேன்னு சொல்றது. இந்த மாதிரி பல திட்டங்கள் எல்லாம் எங்க புரட்சி தலைவர் பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்கிறது. அது விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி சொல்லும் போது எங்களோட வேட்பாளர் அண்ணன் KPM 3 எழுத்துக்கு சொந்தக்காரரு நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாரு. இங்க அமோகமா நல்லா இருக்குது. எங்க கட்சிக்கு வந்து கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அமோகமான வெற்றி வாய்ப்பு அருமையா இருக்கு. பொதுமக்கள் அனைத்து பாரு, நீங்க வந்து எவ்வளவு புரட்சிகர் யாரும் நீங்களை கூப்பிட்டுனா மக்கள் இப்ப அவங்களால தானா வந்து கேட்டுப்பாங்க. நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கான், ஒவ்வொரு ஆளும் மேலேயே துண்டு பாரு எப்படி இங்க வந்து நடக்கிறது. நாங்க மட்டும்தான் நியாயமா எல்லா இனத்தும் சேர்த்து அணைச்சு ஓட்டு கேட்கிறோம். இது இப்போ நாங்க ஒரு கேஸ்ட் எங்க இனம், திமுக வேட்பாளர் நாங்க ஒரு கேஸ்ட் எங்க இனம். இது மாத்தி மாத்தி பேசுறதுனால மக்களை அனைத்து பேரும் அணைச்சி போறது. எங்களோட துணை பொதுச் செயலாளர் எங்க அண்ணார், அவருக்கு அமோகமான வெற்றி வாய்ப்பு நல்ல கூடுதலா இருக்கு. நாங்க கன்ஃபார்மா 130 135 எல்லாரும் மாதிரி பொய்சோடுகள் 170 200 எங்க கூட்டணி இல்லாத தனி பெரும்பான்மையில 130 135 சீட்டை வெற்றி பெற்று தனி எடப்பாடியார் தனி பெரும்பான்மையோட பெரும்பான்மை ஆட்சி அமைப்பார் ஆட்சி அமைப்பார் ஆட்சி அமைப்பார். கூட்டணி சப்போர்ட் இருக்குது எங்களுக்கு. கூட்டணி கட்சிக்காரு, பாமக காரு, பிஜேபி காரு, புரட்சி பாரதம், இந்த கட்சி எல்லாம் நல்ல எங்களுக்கு அமோகமா எங்களுக்கு ஒற்றுமையா இந்த தொகுதியிலையா வார்த்தை இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு 5 வருஷம் இந்த வேலையும் நடக்கல. இந்த ஏடிஎம் ஆட்சியில தான் பஸ் ஸ்டாண்ட் கட்டது, ஏடிஎம் ஆட்சியில ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கட்டது, ஏடிஎம் ஆட்சியில பஸ் ஸ்டாண்ட் இது போலீஸ் ஸ்டேஷன் கட்டது, ஏடிஎம் ஆட்சியில தாலுகா அறிவிச்சு, ஏடிஎம் ஆட்சியில தாலுகா கட்டது, ஏடிஎம் ஆட்சியில பிடிஓ ஆஃபீஸ் கட்டது, ஏடிஎம் ஆட்சியில. இந்த டிவி எங்க தலைவர் வந்தாருன்னா இந்த ஏரிகளுக்கு நிறைய மக்களுக்கு தண்ணி வறட்சி. இந்த கலவரப்பள்ளி டேம்ல இருந்து காவா வெட்டி தண்ணி கொடுக்குறேன்னு பலமுறை முயற்சி பண்ணார். ஆனா இந்த திமுக ஆட்சி ஹெல்ப் பண்ணல அவர். நாங்க வந்து எங்க கிட்ட கொடுக்குறோம், எங்க கிட்ட இருக்கிறோம், நாங்க செய்து தயாராக்குறோம். நாங்க மத்திய கவர்மெண்ட் அனுப்பிச்சு போறோம். நான் உன் பேர் என்ன தலைவர்? சாரி தப்பா நினைக்கிறேன். உன் பேர் வந்து நாகராஜன் வச்சுக்கேன். நான் வீகராஜன் கூப்பிட மாட்டேன், நான் நாகராஜ் சாருன்னு தான் கூப்பிடுவேன். நீங்க வந்து அனாவசியமா ஒருத்தர் அசிங்கமா பேசி அக்குறும்படுத்தி உன்னை நான் தள்ள மாட்டேன். ஒரு தலைவரா இருந்தா அந்த வீடியோ, அந்த இன்ஜினியர், அந்த கலெக்டர் அனுசரிச்சு போனாதான் அந்த பஞ்சாயத்து நல்லா இருக்கும். ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுசரிச்சு போனாதான் அந்த நான் ஒரு ஆள் அந்த கவர்மெண்ட் அனுப்பிச்சு நான் முதலமைச்சராக இருக்கிற வேட்பாளர் முதலமைச்சரை அனுப்பிச்சு போனா 9 கோடி தமிழ் மகனும் நம்மதே இருப்போம். ஒரு ஆள் பரிசானா இந்த 9 கோடி தமிழ் மகனுக்கு அந்த கடன் சுமை ஏறும். ஜனநாயக கூட்டணி இருக்கிற பிரதமர் ஒரு நல்ல பிரதமர், எங்க நாட்டு இந்தியாவுக்கு கிடைச்சி புட்டிஷ் பாரத ரத்னா விருது பெற்ற கொடுத்தா கூட இன்னும் நான் என்கிட்ட தான் கொடுத்துருவேன். அந்த மாதிரி என் நாடு இன்னைக்கு அமைதியா நல்லா இருக்குது. என்ன எதுவுமே பிரச்சனை இருக்கு யாரால
அந்த தலைவர் எங்களோட கூட்டணி இருக்கிறாரு. எங்க ஐயா அவரோட இருக்கிறாரு, எங்க பொதுச் செயலாளர் அவரோட இருக்கிறாரு. எங்க கூட்டணி அமோகமா வெற்றி பெறும். நாங்க பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன குறைக்குதோ அத்தனை செய்வோம். உங்களை கருவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.